லஞ்ச்க்கு ஒரு அருமையான கல்யாணம் வீட்டு சாம்பார் ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்லயே செய்யலாம். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் போல கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், ஸ்பூன் போல தனியா, 4 போல பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இடிச்சு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். அதுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாம் வெந்து வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வரும்போது மாங்காய், அது கூடவே புளி கரைச்சு வச்சிருக்கதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பருப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் வெஜிடபிள்ஸோட சேர்த்து போட்டீங்கன்னா குழஞ்சிரும். அதனால தான் நம்ம தனியா சேர்த்திருக்கோம். வேக வச்சிருந்தா பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம்.